ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. ஸோ இந்த சஷ்டி விரதங்களை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபாடுகளை செய்வோம். ஸோ அந்த ஒரு நாளில் நம்ம என்ன ஒரு வேண்டுதலை வைத்து பார்த்திங்கன்னா விரதங்களில் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அந்த ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் செய்து முடிக்க முடியும் என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றும். அதே போல் தொழில் போட்டிகளானது குறையுங்க, எதிரிகளுமே விலகி போவார்கள், சகோதரர்களிடம் நல்லிணக்கங்களானது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா பலம் பெற்று 11 மற்றும் 12ஆம் இடங்களில் பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும். தொழில் வியாபாரங்களானது செழிப்படையும், பண சேமிப்புகளானது உண்டாகுங்க, கணவன் மனைவியினுடைய உறவுகளானது பலப்படும். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல பலவீனமாக காணப்பட்டாலும், அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன். ஸோ இது உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்திற்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு வக்ரகதியாக பார்த்திங்கன்னா சஞ்சரிக்க இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு நிறையவே நன்மைகளானது பார்த்திங்கன்னா பல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய யுத்திகள், அறிவுத்திறன்களானது மேம்படும், புத்தி கூர்மையினால் நல்ல ஒரு சிந்தனைகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலோங்குங்க, புதிய வேலை வாய்ப்புகளானது உருவாகும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் 11ஆம் இடத்தில் நற்பலன்களை பார்த்திங்கன்னா வழங்க இருக்கின்றார். ஸோ அதனால் அரசியல் செல்வாக்கானது ஏற்படும், புதிய பொலிவுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால பண விரயங்களானது உண்டாகுங்க, ஆடம்பர செலவுகளை குறைக்கவும், அஷ்டம சனி நடப்பதனால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசனையுடன் செயல்படவும், தேவையின்றி கடன் சுமைகளில் பார்த்திங்கன்னா மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதனால மனக்குழப்பங்களானது காணப்படுங்க, குடும்ப உறவுகளுக்குள் அடிக்கடி பிரச்சனைகளானது உருவாகும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க, யாருக்குமே ஜாமீன் கையொப்பங்கள் இடாதீர்கள். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதேபோல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய ஞான மோட்சகாரகன் கேது மனதில் குழப்பத்தையும் தேவையற்ற சிந்தனைகளையுமே பார்த்திங்கன்னா உண்டாக்குவார்கள். எத்தனை முயற்சி செய்தாலுமே கடைசி நேரத்தில் இழுபறியான ஒரு நிலைகளானது ஏற்படுங்க. நீங்கள் பெரிதும் நம்பியிருந்த நண்பர்களும் அவசர ஆபத்திற்கு உதவாமல் பார்த்திங்கன்னா நகர்ந்து விடுவார்கள். செய்து வரக்கூடிய வேலையில் நெருக்கடியானது இருக்கக்கூடும், மேலதிகாரிகளும் உங்களுக்கு உதவி புரிய முடியாத ஒரு நிலைகள் உருவாகுங்க. வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ற ஒரு ஆதாயங்கள் கிடைக்காமல் போகும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவிற்கு பலன் தராமல் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும். விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை அதிகரித்தாலுமே அஷ்டம சனியால் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களை பார்த்திங்கன்னா விடுவிப்பார். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகுங்க, எதிர்ப்பு நோய் நொடி என்று இருந்த நிலைகளானது மாறுங்க, துணிச்சலாகவே பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு நிலைகளானது உருவாகும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களில் பார்த்திங்கன்னா சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது உண்டாகுங்க,
குடும்பம் ஓரிடம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஓரிடம் என்று வாழ வேண்டிய ஒரு நிலைகளானது சிலருக்கு உண்டாகும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. புதிய நட்புகளிடம் ஓரடி வந்து பார்த்திங்கன்னா விலகி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் ஏற்படாமல் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய நட்புகளிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து ஒரு அடி விலகி இருப்பது நமக்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாயிகளுக்கு புதிய அனுபவங்களானது கிடைக்குங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தையும் செலுத்துவது சிறந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு சொல்லிட்டே போகலாம். மேலுமே உங்களுக்கு திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணான மன கஷ்டத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களானது நிகழக்கூடுங்க. அதேபோல் நண்பர்களும் அனுகூலமாகவே உங்களுக்கு இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். தெய்வ பக்தியானது அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க. சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே உண்டாகும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே உண்டாகும். ஆனால் உடல் நலனில் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியங்களானது சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாய்வழி உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது சிறந்தது. மேலுமே அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால உங்களுடைய மனதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்வுகளும் உடல் அசதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடுங்க. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்குமே நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம். சிலருக்கு திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்களும் பணி மாற்றங்களுமே ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்க செய்யும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியங்க. அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளுமே ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதங்களானது உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளானது தீரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் நீங்கள் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது குறையக்கூடும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் நீங்கள் தொடங்குவீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமைகளானது உண்டாகக்கூடும். அதே போல் பிள்ளைகளினுடைய கல்வியிலுமே இப்பொழுது முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்து வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு குறைய கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது கிடைக்கக்கூடும்.
விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை. மேலும் பரிகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை சிறக்க நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரபேஸ்வரரை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று தீபங்களை ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட காரிய வெற்றிகளுமே உண்டாகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.